பீகாரில் கன்வென்ஷன் நடக்குது. நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே ஒரு பொண்ணு வந்து உட்காந்துருக்குறா, முன் வரிசையில் உட்காந்துருக்குறா. கன்வென்ஷன் 4 நாள் கன்வென்ஷன், எல்லாரையும் நோட்டீஸ் போட்டுலாம் கூப்பிட்டது. அங்கே ஒருத்தி உட்காந்துருக்குறா. அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தவுடனே எங்கள் சகோதரர்கள், எங்கள் பைபிள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போய் யோ இயேசுவின் நாமத்தில் அது கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு பார்த்துச்சு. போனா என்னடா டேய் நீங்கள் தானே நோட்டீஸ் போட்டு வான்னு சொன்னீங்க, இப்போ போய் போன்னு சொல்கிறீங்களா? என்னடா அவள் என்ன விளையாடுறீங்க? இவனுக்கு ஒன்றும் புரியல. இது என்ன இந்த பிசாசு? அவன் நினச்சிட்டான் இந்த பிசாசுன்னு. பிசாசு என்ன பிசாசு? நம்ம போன்னு சொன்னால் அது சொல்லுது நீங்கள் தான்டா கூட்டிங்கன்னு சொல்லுது. இவனு விட்ட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா பைபிள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கான், பிசாசு போகிறது வரைக்கும் விட்டு அடி போட்டு அதுன்னா அது சொல்லுது. தாடிக்கார் வந்து சொன்னால் போகிறேன் நீ, அப்போ நான் தாடி வச்சுருப்பேன். தாடிக்கார் வந்தால் சொன்னால் போகிறேன், நீ சொன்னால் போக மாட்டேன், நீ எவ்வளோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பாதி பேருக்கு ஓடி போயிட்டான். இப்போ நான் முடிச்சுட்டு வர்ற நேரம் இன்னொரு டெல்லியிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் இப்போ போறியா இல்லையா, யோ உன் வண்டவளத்தெல்லாம் அவுத்து விடட்டுமா? அது பிறகு டெல்லியே போயிட்டார், காய்ச்சலோடு போயிட்டார். இப்போ நான் மற்றவங்களுக்கெல்லாம் பேசிட்டு சொல்லி ஜோம் பண்ணிட்டு, அண்ணே இது போக மாட்டேங்குதுன்னு என்னை கூப்பிட்டு போனா, அது பிசாசு இல்லை, அது பைத்தியம். ஏன்னா அதுக்கு முன்னால் கேட்டிருக்கிட்டே போங்கிறீங்க, போயிடுறேன். ஆனால் ட்ரெயின் 5 மணிக்கு தான், மணி 3 தான் ஆகுது, தெரியுதா? நடந்ததும் தான் சொல்கிறேன். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, பைத்தியத்துக்கே தெரியும் எப்போ போகணுன்னுட்டு.